இப்போ ரிஷபராசிக்கு வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. இது சேவகனின் வாள். இது தலக்கு வந்திருக்கு. தலக்கு வந்ததால் இந்த கார்டில் என்னன்னா ஒரு வீரன் வந்து ஒரு வாளை வைத்துட்டு இருக்கான். அவன் வந்து காத்துல எதிர் திசை காத்துல வந்து போராடிட்டு இருக்கான். அது கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ஈகோ வந்து அது ஒத்து போல, அதை இறங்கி போக முடியல. அந்த இறங்கி போக முடியாத அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம் இருக்கு, மன குழப்பம் இருக்கு. ஸோ இந்த ரிஷபராசி ஜூலை மாதம் வந்துட்டு பொருளாதார நிலை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களோட பொருளாதார நிலை எப்படி சார் இருக்கும்? பொருளாதார நிலை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தவறான பாதை, தவறான யோசனை, தவறான திட்டமிடல், இது மாதிரி அவங்க வந்து பேசிக்காக அவங்க நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்டு அவங்களுக்கு நல்லா வரும். அது மிக முக்கியமாக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும். அதை பற்றி நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடாக அவங்க பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் வருவாங்க. சிவன் படங்களாச்சும் உருவங்களாச்சும் வீட்டில் வைக்கலாமா? வைக்கலாம், அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்மளோட மனம் எப்படி இருக்கு, மனதை நம்மளை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே இயங்குது. ஆன்மீக வேல்டு நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு டாக்டர் டேரட் கார்டு ரீடர் கலைவாணன் இருக்காரு. ஸோ இந்த ஜூன் மாதம் முடிஞ்சு ஜூலை மாதம் தொடங்க போகுது. ஸோ இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்கும், நம்ம ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மேசத்துக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் மேச ராசியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ராசியான ரிஷபம் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த மாதம் வந்து ரிஷப ராசிகளுக்கு எப்படி இருக்குது சார்? கண்டிப்பாம்மா. டேரட் கார்டு வந்து என்ன நம்ம சொல்லலாம், ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்த் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக நமக்கு டேரட் கார்டும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகே. டேரட் கார்டு எடுத்தோம்னா ஒரு 3 வாட்டி டேப் பண்ணணும், 3 வாட்டி ஊதணும். ஏன்னா இது பழைய பதிவுகள் இருக்கும் இதில், அதை வந்து நீக்கிறதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணணும். கார்டுலேயே இருக்குமா? கார்டுலேயே இருக்கும். டேரட் கார்டு வந்து ஒரு ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள். அதை ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போதான் நமக்கு கரெக்டான பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு சொல்றாங்க, உண்மைதானே? ஆமாம், எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஓகே. ஸோ ஷஃபிள் பண்ண பிறகு சி ஷேப்பில் நம்ம வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணணும் கார்ட்ஸ். மொத்தம் 78 கார்ட்ஸ் இருக்கு. எதுக்கு அந்த சி ஷேப் சார்? சி ஷேப் வந்து செலெக்ஷனுக்காக அப்படி வைப்பாங்க. செலக்ட் பண்ண பிறகு நம்ம ஸ்லோவாக கைகளை வந்து அசைக்கணும். லெஃப்ட் ஹேண்டை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அப்போ வந்து ரைட் பிரெயின் வந்து டாமினேஷனாக இருக்கணும் உங்களுக்காக. ஸ்லோவாக கைகளை நம்ம அந்த கார்ட்ஸோட எட்ஜில் நம்ம ஸ்லோவாக வைக்கும் போது ஏதாவது ஒரு கார்டில் வந்து ஒரு வைப்ரேட் ஆகும். எந்த கார்டு அந்த ஃபீல் கொடுக்குதோ அந்த கார்டு தான் நமக்கான கார்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ ரிஷபராசிக்கு இந்த டேரட் கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்து தலக்கு தான் வந்திருக்கும். நேராக வரும்போது ஒரு பலன் இருக்கும், தலக்கு வரும்போது ஒரு பலன் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ரிஷபராசிக்கு வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. இது சேவகனின் வாள். இது தலக்கு தான் வந்திருக்கு. தலக்கு வந்ததால் இந்த கார்டில் என்னன்னா ஒரு வீரன் வந்து ஒரு வாளை வைத்துட்டு இருக்கான். அவன் வந்து காத்துல எதிர் திசை காத்துல வந்து போராடிட்டு இருக்கான். என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே எப்படி இருக்கும், நிலத்தத்துவத்தை கொண்டவங்க. நிலம்ங்கிறது எப்படி இருக்கும், பொறுமையா இருக்கும், சாந்தமா இருக்கும். ஆனா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன ஒண்ணுமே செய்யாம மந்தமா இருக்கானே, சோம்பேறித்தனத்தோட இருக்கானேன்னு இருக்கும். அவங்க சோம்பேறி கிடையாது. என்ன அவங்க பிளான் பண்றாங்களோ அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதை பத்தி அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள வந்து பாராட்டணுமோ அப்ரிஷியேட் பண்ணணும் எதுக்குமே அவங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு பிளான் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க கார்டு என்னன்னா, அவங்க வந்து ஒரு சூழ்நிலைக்கு இருக்காங்க. அது என்னன்னா தவறான சூழ்நிலை. அவங்களுக்கு வந்து திட்டம் வந்து போட தெரியல. பிளான் வந்து நிறைய விஷயங்கள் அனுபவம் இல்லாததால அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவற விடுறாங்க. ஸோ யார்கிட்ட அந்த அனுபவம் இருக்கோ
அதை அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ஈகோ வந்து அது ஒத்து போல, அதை இறங்கி போக முடியல. அந்த இறங்கி போக முடியாத அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம் இருக்கு, மன குழப்பம் இருக்கு. ஒரு வீரன் வந்து காற்றையே வந்து எதிர்த்து போராடுறான். அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு வலிமை இருக்கும்? காற்றையே எதிர்த்து ஒரு வாள் வச்சுக்கிட்டு எப்படி போராட முடியும்? ஆனா அந்த வீரன் போராடுறான். அப்படிதான் ரிஷப ராசிக்காரங்களும். ஸோ தன்னோட பலம் என்னன்னு தெரியல. அது வந்து நார்மலா அவங்களுக்கு இருக்க குணங்களா? ஆமா, பொறுமையா இருக்கிறது, அவங்க வந்து ஈகோ அதிகமா இருக்கும், பிடிவாதம் இருக்கும். அதுதான் அவங்களோட பிரச்சனை. எல்லாம் சொன்னா கேட்டுப்பாங்க, ஆனா செயல்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செயல்படுத்துவாங்க. அப்படி செயல்படுத்தும் போதுதான் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு தவறான திட்டமிடல், தவறான யோசனை, தவறான குழப்பங்கள், அது எல்லாத்தையும் இந்த கார்டு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ எங்க அவங்க வந்து தப்பு பண்றாங்கன்னா, அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கை மற்றவங்ககிட்ட அனலைஸ் பண்றதுக்காக ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும். அவங்களோட முன்னோர்கள் அந்த வேலையில அனுபவமா இருக்கிறவங்க கிட்ட அவங்க போய் கேட்கணும். கேட்காததால தான் ரிஷபராசிக்கு பிரச்சனையே. ஆமா, அதை வந்து அவங்க தவிர்க்கணும். இந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்களே சார், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம் சார்? இந்த மாதம் வந்து ரிஷபராசி வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம்? எந்த பிளான் நீங்க பண்றீங்களோ அதுக்கேத்த ஆட்கள் கிட்ட அதை கொண்டு போய் காட்டி செக் பண்ணணும். வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்தவனே வந்து அவங்க எக்ஸிக்யூட்டிவ்க்கு போயிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அதை பண்ணணும். அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவசரப்பட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அவசரப்பட்டு பண்ண காரியம் சிதறி போகும். ஸோ அவங்க கால்குலேட்டிவா பண்ணணும். அதே போல கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு பண்றது பெஸ்ட். சூப்பர் சார். ஸோ இந்த பொது பலன்ல வந்து பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்ம இதில் கேட்டோம் ரிஷபராசிக்கு. ஸோ இந்த ரிஷபராசி ஜூலை மாதம் வந்துட்டு பொருளாதார நிலை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களோட பொருளாதார நிலை எப்படி சார் இருக்கும்? பொருளாதார நிலை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தவறான பாதை, தவறான யோசனை, தவறான திட்டமிடல், இது மாதிரி அவங்க வந்து பேசிக்காக அவங்க நிறைய தவறுகள் பண்றாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அதனால பொருளாதார ரீதியா அடி வாங்கும் அவங்களுக்கு. அவங்க எந்த இடத்துல முதலீடு பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க. எது அவங்களுக்கு வந்து நஷ்டமாகுமோ அதுல எடுத்துன்னு போய் காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அவங்க எடுக்கிற முடிவை இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சூப்பர் சார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் அவங்க பண்ணலாம் சார்? அவங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் நிலை, இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க? மார்க்கெட்டிங் ஃபீல்டு அவங்களுக்கு நல்லா வரும். அது மிக முக்கியமா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும். அதை பத்தி நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடா அவங்க பண்ணாங்கன்னா பெரிய லெவல்ல வருவாங்க. ஓகே சார். இப்போ மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்களை பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல, மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் பொருளாதாரம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வந்து அவங்க மைண்ட்ல இருக்குல்ல, ரிஷபராசிக்கு பொருளாதாரம் சார்ந்த தொழிலில் வந்து மார்க்கெட்டிங்கை தாண்டி வேற தொழில்கள் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை மார்க்கெட்டிங் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா போகும் நிலைமை அப்படின்னு இருக்கா? நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகும். அவங்களே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்றதை விட மற்ற பிஸ்னஸ்க்கு அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா அதுல அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க. ஓகே சார். ஸோ இந்த பொருளாதாரத்தில் இந்த விஷயங்கள்லாம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து கல்வி முறை எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு? ஏன்னா முன்னாடியே வந்துட்டு பொருளாதாரம் பேசினாவே நம்மளுக்கு கல்வி தான் எல்லாத்துக்கும் தாட் போகும். ஸோ அவங்க கல்வி நிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி கல்வி முறையை வந்து அவங்க பயன்படுத்தலாம், எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அவங்க? டெக்னாலஜி ரிலேட்டடாக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குல்ல, அது ரிலேட்டடாக அவங்க படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக அவங்க படிக்கலாம். மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அவங்க படிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸு, அது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதெல்லாம் அவங்க வந்து ஈஸியாக வரும் அவங்களுக்கு. அது மாதிரி படித்தா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பா. அவங்க கல்வியில வந்து நீங்க இது மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது ஹையர் எஜுகேஷனுக்கு ஓகே. ஸ்கூல் அந்த அவங்க வந்துட்டு நிறைய பேர் குரூப்ஸ் எடுப்பாங்கல்ல, அப்போ அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம்? சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறினா அவங்க எஜுகேஷன் லெவல் அடுத்த லெவலுக்கு போகும்? அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். கம்ப்யூட்டர் குரூப் எடுத்தால் அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காமர்ஸு, அது ரிலேட்டடாக இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அது எல்லாமே அவங்களுக்கு நல்லா வரும். சூப்பர் சார். ஸோ அடுத்து வந்து முக்கியமான கேள்விகள் தான். எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஹெல்த் தான்.
எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியமா யோசிக்கிற நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த ஜூலை மாதம் வந்துட்டு ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும்? ஸோ அந்த நோயிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு குழப்பத்தோட இருப்பாங்கல்ல. ஏன்னா நீங்க முன்னாடி நம்ம 2 பேரும் பேசும்போது ஜாதகத்துக்கும் நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னே சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்கள் வரக்கு சான்ஸ் இருக்கு? உடல் சார்ந்த எந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்களுக்கு இந்த மாதம் வந்து அனுபவிப்பாங்க? ரிஷப ராசி வந்து நிலத்தத்துவம் கொண்டதால் நிலமா நம்ம உடம்புல வந்து எலும்பு, தோல், நரம்பு இதெல்லாம் இருக்கு. அப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மன ரீதியா அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது தோல்வியில தான் போய் முடியுது. அதனால மனம் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது. அதனால நரம்பு மண்டலம் பாதிக்குது. ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தேவையான உணவுகள், மருந்துகளை வந்து எடுக்கணும் ரிஷபராசிக்காரங்க. இதை தாண்டி வேற அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ரிலேட்டா வந்துட்டு மனம் சார்ந்த பிரச்சனையை தாண்டி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி வேற ஏதாச்சும் உடல்ல பெண்களுக்கு முதன்மையா வந்துட்டு பெண்களை தான் வந்து கேட்குறாங்க. பெண்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஏதாவது பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா நோய்கள் ஏதாவது வரக்கு சான்ஸ் இருக்கா? அது மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இது எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதால ஜாயிண்ட் பெயின், தோள்பட்டை வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலைஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பிரச்சனையிலேருந்து மாற்றா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணலாம் சார்? அவங்க வந்து பொறுமையை கடைபிடிக்கணும். ஆல்ரெடி பொறுமைசாலிங்க தான். ஆனா எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா திட்டமிட்டு பண்ணா ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ ஹெல்த் விஷயம் பார்க்கும்போது மனநிலை சார்ந்துதான் எல்லாமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மனத்தை வந்து நார்மலாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி வந்துட்டு முன்னாடியே நம்ம கேட்ட மாதிரி பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடு, அப்புறம் கடவுள் வழிபாடு அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனித்தனியாக இருக்கும். ஸோ ரிஷப ராசிக்கு ஜூலை மாதம் வந்து எந்த தெய்வ வழிபாடு வந்து அவங்களுக்கு வந்து பலனையும் அவங்களுக்கான ஒரு நல்ல குணங்களையும் நல்ல சக்தியுமே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு? எந்த வழிபாடு பண்ணலாம்? சிவன் கோயில் வந்து போகலாம். சிவன் பிரதோஷ வழிபாடு அது எல்லாமே சிவன் ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்து செய்யலாம். சூப்பர். ஸோ சிவன் சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணணும்னா நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நியர்பையில் இருக்க கோயிலுக்கு போனால் கூட மனதளவில் வந்து இந்த விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ரிஷப ராசிகளுக்கு குறிப்பிட்டு ஏன் சிவன் வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா அதோட வாகனமே பார்த்தீங்கன்னா காளை தான். ஓகே. இந்த காடுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இந்த சிவன் தான் அந்த பொறுமையை வந்து கொடுக்குறாரு. அதே போல தெளிவான சிந்தனையை கொடுக்கறதும் சிவன் தான். ஓகே. அவங்க அந்த கோயிலுக்கு போய் கண்களை மூடி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம். அதை ஒரு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கலாம். 1 hour 2 hours எவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி நமக்குள்ள பாஸ் ஆகும். பாஸ் பண்ண பிறகு நமக்கு மனசுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அங்கே போய் நம்ம வந்து மொபைல் பார்க்கறது, மற்றவங்ககிட்ட பேசுறது அதை மாதிரி இல்லாமல் கடவுளோட அந்த எண்ணத்திலேயே போய் அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா சார். சிவன் வழிபாடு அப்படிங்கும்போது நம்ம வந்து கோவில்களுக்கு போய் தான் வழிபாடு பண்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் வந்து சிவன் வழிபாடு பண்றது வந்து யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப புனிதமா வச்சுக்கணும் அந்த இடத்த அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா ஆல்டர்னேட்டா வீட்டில் எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம்? அதாவது எண்ணம் நல்லா இருந்தாவே எல்லாமே போதுமானது. ஸோ நம்ம எண்ணம் எப்படி இருக்கு அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நமக்குள்ள இருக்க பொறாமை, சூழ்ச்சி அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும். வீட்லயே நம்ம வந்து சிவனோட படத்தை வாங்கி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டில் வைக்கலாமா சார் சிவனோட படத்தை? இது எல்லாத்தோட ஒரு குழப்பமான கேள்வியாவே இருக்கும். சிவன் படங்களாச்சும் உருவங்களாச்சும் வீட்டில் வைக்கலாமா? வைக்கலாம். அதை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எதா இருந்தாலும் நம்மளோட மனம் எப்படி இருக்கு, மனதை நம்மளை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே இயங்குது. நீங்க மன சுத்தமா இருக்க, மன தூய்மை, மன கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தா அது தேவை. எதுவுமே இல்லைன்னா எதுவுமே தேவை கிடையாது. ஓகே சார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதம் வந்து அவங்க கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதத்துக்கு ரிஷபராசிக்கு நிறைய பலன்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப நன்றி சார், இந்த விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.